இன்னைக்கு என்ன பேச போறோம் தெரியுமா? எல்லாம் நம்ம அன்றாட பிரச்சனை தான். 6 மணிக்கு எழுந்திருப்போமா, ஆனா எப்படி நேரம் போகுதுன்னே தெரியாது. 2 நிமிஷம் மாதிரி அந்த 2 மணி நேரம் ஓடி போயிரும். பரபரன்னு பிள்ளைய பாப்போமா, கணவனை பாப்போமா, நம்ம வேலையை பாப்போமா, நம்ம கிளம்புவோமா, இல்ல அலுவலகத்துல இருந்து கொண்டு வந்த ஃபைல பாப்போமா, அடடா அப்படியே அடுக்கி கட்டிட்டு தான் நிக்கி. நம்ம பார்க்கல, எல்லா வேலையும் பார்த்துட்டு பரபரன்னு போய் பஸ்ல ஏறினா பஸ் போகும் பாருங்க, அப்படி நிதானிச்சு நத்த ஊர்ந்த மாதிரி தாங்க ஊரு. ஐயோ லேட்டாகுதுன்னு 1 நிமிஷத்துல 10 முறை நம்ம வாட்ச் பார்த்திருப்போம். இப்படிலாம் போய் ஆபீஸ போய் நம்ம நெருங்கிட்டோம்னா அப்பாடாண்டு உட்காராவ முடியும். அங்க இவ்வளவு ஃபைல் இருக்கு, அதை பார்ப்போமா, இல்ல ஆபீசருக்கு பதில் சொல்லுவோமா? ஆனா நம்ம நேச்சரை பொதுவா இழுத்து போட்டு வேலை பார்ப்போம். இழுத்து போட்டு அந்த வேலை இந்த வேலைன்னு பார்த்து அப்படியே இருக்கும்போது ஞாபகம் வரும், ஆஹா பெரியவன் இன்னைக்கு எக்ஸாம் சொன்னானே, நல்லா படிச்சுட்டு தானே போயிருந்திருப்பான், நேரம் முடிச்சிருப்பானா எழுதி அப்படின்னு அந்த யோசனை வரும். அதை நினைக்க கூட முடியாது. அங்க இருந்து ஒரு கால் வரும், இந்த யோசனையை இப்படியே விடுங்க, அடுத்த மேட்டரை பாருங்க. அப்ப ஞாபகம் வரும், இவ கொஞ்சம் இன்னைக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னால இவளுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியலையே, இதை நினைக்க கூட முடியாது. அடுத்த வேலை வரும். இப்படி வேலைக்கு குடும்பத்துக்கு நடுவுல அல்லாடி அன்றைய வேலையை நம்ம முடிச்சிட்டு எப்படா வீட்டுக்கு போகலாம், இது எல்லாத்தையும் கேட்கலாம், பிள்ளைங்க வந்திருப்பாங்களா, என்ன செஞ்சாங்க, எப்படி பண்ணாங்கன்னு கேட்கலாம், இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு ஏறுவீங்க பஸ்ல. ஆனா ஆசையா இருக்கும் வீட்டுக்கு சீக்கிரம் போக, அடுத்த நிமிஷம் போயிட மாட்டோமான்னு நமக்கு முன்னாடியே நம்ம மனசு வீட்டுக்கு போயிருந்துருக்கு. ஆனா அப்ப பாருங்க அந்த பஸ் போகும் பாருங்க, அந்த முக்கு முனைய தாண்டறதுக்குள்ள நமக்கு மூச்சு திணறி போயிரும். நகரவே நகராது பஸ், அவ்வளவு போக்குவரத்து நெரிசல். நகரத்துல இது சாத்தியம் தானேங்க, இது இருக்கதானே செய்யுது. இந்த மாதிரிலாம் ஒரு நெரிசல்ல இருந்து வீடு போய் நம்ம சேருவோம். சேர்ந்த உடனேயே அப்பாடாண்டு இருக்கு நம்மளுக்கு. அப்பதான் அவர் வந்து கேட்பாரு, ஒரு காஃபி கூட அப்படிம்பாரு. கொஞ்சம் இருங்க, எனக்கும் டயர்டா தானே இருக்குது, நானும் இப்பதானே வந்தேன், சரி குடுவேன், காஃபி தானே குடுன்னு சொன்னேன் அப்படிம்பாரு. காஃபி தானே குடுன்னு சொன்னாரு, ஆனா ஏன் இப்படி கத்துறோம் நமக்கே தெரியாது. அந்த சைடு போவோம், அம்மா அப்படின்னு அது 2 விஷயத்த வச்சுக்கிட்டு இருக்கு. மாமியார் 2 விஷயம் வச்சிருப்பாங்க, அம்மா 2 விஷயம் வச்சிருப்பாங்க. யாரு கூடயும் பேச முடியாம கிடந்து ஒரு மாதிரி நம்ம படபடன்னு வருவோம், பொறிஞ்சுதான் தள்ளுவோம், நமக்கே புரியாது. கொஞ்சம் நம்ம ஒரு காஃபி எடுத்துட்டு உட்காரும் போது, இப்ப நீங்க கொஞ்சம் பேக்ல போங்க, ரிவர்ஸ்ல போங்க, என்ன நடந்துச்சு யோசிச்சு பாருங்க. 6 மணி காலையில இருந்து வேலை நேரத்துல கூட அந்த குழந்தைகளை பத்தி, பெற்றோரை பத்தி, உங்க கணவரை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தீங்க. அவ்வளவு அன்பா நினைச்சீங்க, அக்கறையா நினைச்சீங்க. பஸ்ல ஏறும் போதுமே போய் என்ன பண்ணணும்னா யோசிச்சீங்க. ஆனா வந்து இறங்குன உடனேயே ஏன் இப்படி எரிஞ்சு விழுறீங்க? என்ன நடந்துச்சுன்னா உங்க மனசுக்குள்ள அந்த டிரான்ஸ்பர்மேஷன், அந்த எரிச்சல் எங்கன வர வச்சீங்க? போக்குவரத்து நெரிசல்ல வர வச்சீங்க. பஸ்ல ஏறி அந்த பஸ் உங்களுக்கு இந்த இவங்களை சீக்கிரம் இவங்க மேல இருக்கிற அந்த ஆசையும் அந்த அக்கறையும் அந்த அன்புமே உங்களை அவங்க மேல இப்ப உங்களை பேச வைக்குது. ஏன்னா அந்த ஆசைய செயல்படுத்த முடியல, பஸ் டைமுக்கு வீட்டுக்கு போய் சேர முடியல. இந்த நேரத்துல உங்களுக்கு போக முடியலையே சேர முடியலையேங்கிற அந்த எண்ணமும் அந்த அயற்சியும் அந்த ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமா தெரியுது. அதனால நீங்க போய் இறங்கி நீங்க யாரா இருந்தீங்களோ அதே மாறி நீங்க வேற ஆளா இப்ப இருக்கிறீங்க. அப்ப இதை மாற்ற முடியாதா? எந்த இடத்துல பிரச்சனைன்னு இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா? பிள்ளைங்க மேல மிஸ்டேக் இல்ல, ஆபீஸ் மேல மிஸ்டேக் இல்ல, நம்மளோட அன்பு மேலேயோ மிஸ்டேக் இல்ல, அக்கறை மேலேயும் மிஸ்டேக் இல்ல. மிஸ்டேக்கு எதுல இல்ல, மிஸ்டேக்குன்னு நம்ம நினைக்கிறது எதுலன்னா அந்த டிராபிக்ல. இதை நம்ம கையாண்டா எவ்வளவு நல்லா இருக்கு. அப்படி எப்படி கையாள முடியும்? டிராபிக்கை மாற்றவா முடியும்? டிராபிக் இதங்க மாற்ற முடியாது. டிராபிக் அந்த போக்குவரத்து நெரிசலை தான் மாற்ற முடியாது. நம்ம மனசுக்குள்ள நெரிசல் வராம கண்டிப்பா நம்ம மாற்றலாம். என்ன செய்யலாம் கேளுங்க. நம்மளோட பிரெயின்ல 2 சைடு இருக்குது, லெஃப்ட் ஹெமிஸ்பியர் அண்ட் ரைட் ஹெமிஸ்பியர். இந்த லெஃப்ட் ஹெமிஸ்பியர் என்ன செய்யும்னா அது லாஜிக்கா திங்க் பண்ணும், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கிறோம். இந்த ரைட் ஹெமிஸ்பியர் என்ன செய்யும்னா நம்மளோட இமேஜினேஷன் பார்ட்டு. கடவுள் ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணி நமக்கு இந்த 2 தேவை லைஃபுக்கு, ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு, சந்தோஷமா வாழ்றதுக்கு நமக்கு இந்த 2மே தேவைன்னு தான் அந்த 2யுமே ரொம்ப அழகா நமக்கு படைச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த லாஜிக்கல் திங்கிங்கையே இந்த இமேஜினேஷன் பார்ட், அதாவது லாஜிக்கா நடக்கிற ஒரு விஷயத்தோட நம்மளோட கற்பனையை தட்டி விட்டு அது 2ம் கலக்கும் போதுதான் சந்தோஷமான சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை நமக்கு அமையுது.
இங்க என்ன பண்ண போறோம்? இங்க நம்ம அந்த போக்குவரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இப்ப நீங்க இவ்வளவு நாள் என்ன செஞ்சீங்க? சீக்கிரம் போக மாட்டேங்குதே, இது டிராபிக் இப்படி ஆயிடுச்சே, போயிருவானா, இது மூவ் ஆயிருமா, இந்த ஏன் என்னமா ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ, இது சீக்கிரம் என்ன செய்யலாம் எப்படி பதறிக்கிட்டு இருந்ததுக்கு பதிலா இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல வீட்டை விட்டே வெளியே வராத அளவு நாம இருந்தோம். கொஞ்சம் கூட காரோ போக்குவரத்தே இல்லாம இருந்தது. இப்ப எவ்வளவோ நம்ம எல்லாமே முன்னேறி இருக்குது. இன்னும் மாறும். இப்போ உள்ள இந்த மேட்டரை நம்ம இப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டே நம்மளை சுத்தி இருக்கிற அந்த போக்குவரத்தை ஃபுல்லா நீங்க சந்தோஷமா பாருங்க. இந்த காரு ஊர்வலமா போகுதுன்னு நீங்க எரிச்சப்பட்ட விஷயத்தையே இப்ப மாற்றி பாருங்க. நீங்க தான் ராணி, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நகர்வலம் வர்ற ஒரு ராஜா மாதிரி நீங்க உங்களை ஃபீல் பண்ணுங்க. உங்களை சுத்தி இத்தனை கார்கள், இத்தனை சைக்கிள்ஸ் எல்லாமே உங்க பாதுகாப்புக்காக உங்களுக்கு வர்றதா நீங்க நினைச்சு பாருங்க. அப்புறம் ஃபுல்லா பாருங்க, உங்ககிட்ட மட்டும் பவர் இருந்தா இந்த இடத்த எப்படிலாம் மாற்றலாம்னு கிரியேட்டிவா திங்க் பண்ணி பாருங்க. அப்புறம் பாருங்க, இப்ப நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அப்படியே ஒரு கம்பீரமா உங்களுக்கு நினைப்பு வருதா? கிரியேட்டிவா திங்க் பண்றீங்களா? இப்ப உங்க மனசு சோர்வே அடையாம இருக்குதா? இப்ப நீங்க வீட்டுக்கு போனா உங்களுக்கு எப்படி இருக்கு? எவ்வளவு கம்பீரமா போய் இறங்குவீங்க. ஏதோ ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிற மாதிரில நீங்க போய் இறங்குவீங்க. இதுக்குதாங்க நமக்கு இமேஜினேஷன் பார்ட்டை கடவுள் கொடுத்திருக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்மளோட லாஜிக்கல் பார்ட்டை விட இந்த இமேஜினேஷன் பார்ட் இருக்குதுல்ல, அந்த ஹெமிஸ்பியர் இருக்குதுல்ல, அதுக்கு பவர் ரொம்ப கூட வச்சிருக்கிறான் ஆண்டவன். அந்த பவர் இருக்குதுல்ல, அந்த கற்பனை சக்தி இருக்குதுல்ல, அது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கற்பனை பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது உண்மை மாதிரியே உங்க மனசு நம்ப ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன செய்யணும்? எந்த ஒரு மேட்டர், இந்த டிராபிக் தான் இல்லைங்க, எந்த ஒரு மேட்டர்னாலும் முதல்ல அதை பாருங்க. இந்த விஷயம் நமக்கு மாற்றக்கூடியதா மாற்ற முடியாததான் ஒரு நிமிஷம் அதை யோசனை பண்ணுங்க. மாற்றக்கூடிய விஷயமா இருந்தா கடவுள் கொடுத்த அந்த லாஜிக்கல் பார்ட்டை வேலை செய்ய வச்சு எழுதி பார்த்து லாஜிக்கான தீர்வுகளை ஆராய்ச்சி பண்ணி நீங்க மாற்றுங்க. மாற்றமும் உங்க கையில தான். மாற்ற முடியாத விஷயமா இருந்தா அதுக்காக வருத்தப்பட்டு உட்காராம புலம்பிட்டு இருக்காம உங்களை நீங்களே சுருக்கிக்கிறாம அந்த இமேஜினேஷன் பார்ட்டை ஆன் பண்ணி விட்டு நிம்மதியா அமைதியா இருங்க. ஒரு அழகான பிரேயர் சொல்லுவாங்க இல்லையா? கடவுளே, என்னால மாற்றக்கூடிய விஷயங்களை மாற்றக்கூடிய சக்தியை கொடு, என்னால மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடு, எதை மாற்ற முடியும் எதை மாற்ற முடியாதுன்னு சொல்லி அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பிரேயரை கடவுள் முன்னாடி வைங்க. அப்புறம் பாருங்க, எது மாற்றக்கூடியது எது மாற்ற முடியாதுன்னு நீங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டு மாற்றக்கூடிய விஷயங்களை மாற்றுங்க, மாற்ற முடியாத விஷயங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறங்க. இதுதானே இல்லைங்க, ஒரு தோல்வி ஏதாவது நமக்கு ஏற்பட்டு இருக்கு, அந்த தோல்வியை நம்ம நினைச்சு அது மாற்ற முடியாதுன்னு வருந்திட்டு இருக்காம அதையும் கூட சின்ன தியானங்கள் மூலம் மாற்ற முடியும்னு சொல்றாங்க அறிஞர்கள். என்ன செய்யணுமா? கொஞ்சம் கண்ணை மூடுங்க, இப்படியே அமைதியா உட்காருங்க. உங்க மனசுல இதுவரைக்கும் ஏற்பட்ட தோல்விகள் மலமலன்னு இப்ப வந்து உங்க கண் முன்னால விழும் பாருங்களேன். அதை அப்படியே ஒரு ஓரமா வைங்க. அப்படியே உங்க மனசை கொண்டு போய் இப்போ சின்ன வயசுல இருந்து நீங்க பெற்ற கண்டிப்பான முறையில வெற்றிகள் இருக்கு. சும்மா முதல் முறை பார்க்கும்போது நான் என்ன வெற்றி அடைஞ்சேன்னாங்க நினைப்பு வரேன். கொஞ்சம் கூர்ந்து பாருங்க, நீங்க வெற்றி அடைஞ்சீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல, செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல, அல்லது இப்போ நீங்க பண்ண ஒரு சமையலுக்கு உங்களுக்கு பாராட்டு கிடைச்சிச்சு, நீங்க பண்ண ஒரு கைவேலைக்கு உங்களுக்கு பாராட்டு கிடைச்சிச்சு, ஆபீஸ்ல நீங்க பாராட்டு வாங்குனீங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த சந்தோஷங்களை உங்க மனசுல கொண்டு வாங்க. அப்படியே ஒரு பூக்கள் நிறைந்த நந்தவனத்தை மனசுல கொண்டு வாங்க. அங்க பாருங்க, அங்கொன்னும் இங்கொன்னுமா தெரியுதுல, பல பக்கம் தெரியுதுல, பூத்து குலுங்குதுலங்க மலர்கள், அதுதான் நீங்க பெற்ற சந்தோஷங்கள். இப்ப பாருங்க, அங்கேயும் இங்கேயுமா தெரியுற அந்த கலைகளை பாருங்க, அதுதான் நீங்க பெற்ற தோல்விகள், உங்களை மனசு வேதனைப்படுத்துற அவமானங்கள். மானசீகமா கண்ணை பொத்தி அந்த கலைகளை அப்படியே பிடிச்சு வெளியே எறிங்க. இது நான் சாதாரணமா சொல்ற ஒரு கதை இல்லைங்க, இது ஒரு மெடிடேஷன். சோ ஒரு பூக்கள் நிறைந்த நந்தவனத்தை உங்க மனசுல கொண்டு வர்றீங்க. அங்க பூத்து குலுங்குற மலர்கள் எல்லாம் உங்களோட வெற்றிகளா நீங்க பாக்குறீங்க. அங்கேயும் இங்கேயுமா தெரியுற அந்த கலைகளை உங்களோட தோல்விகளா பாக்குறீங்க. இந்த கலைகளை அப்படியே எடுத்து மானசீகமா வெளியே விட்டு குப்பையில போடுறீங்க. இப்ப அந்த தோல்விகள் இல்லாத, அந்த கலைகள் இல்லாத அந்த நந்தவனத்தை மானசீகமா அனுப்புவீங்க.
மூச்சை உள்ளிழுத்து வெளியே எடுத்து அப்படியே அனுபவிங்க. இந்த தோல்வி இல்லாத அந்த வெற்றி மனப்பான்மையோட, அந்த இமேஜினேஷனோட உங்களோட வேலைகளை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறங்க, எந்த நேரத்திலையும் மோஸ்ட்லி சங்கடம் தர்ற உண்மைகள் நமக்கு முக்கியம் இல்லை, சந்தோஷம் தர்ற கற்பனைகள் எத்தனையோ உண்மைகளை, சாதனைகளை நம்மளை படைக்க செய்யும். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்வோம் இனிதே.